கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு விஷயம் கூட வாழ்த்துகிறேன். ஆமென். சில முகங்களை பார்க்கும் பொழுது சந்தோஷம். கர்த்தரை தொடர்ந்து சேவிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள் தியானிக்கும்படியாய் அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகத்தை இன்றைக்கும் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே ரெண்டு என்று சொல்லுகிற நிறைய இருக்குது. ஆமாம், எத்தனை பேர் தொடர்ச்சியாய் தியானிக்கிறது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுங்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இன்றைக்கும் 2 பாஸ்டர்களை தான் பார்க்க போகிறோம். ஜெயிலில் இருந்த 2 பாஸ்டர்ஸ். ஆமாம், அல்லேலூயா. ஏன் ஜெயிலுக்கு போனாங்க? சுவிசேஷத்துக்காக. அல்லேலூயா. வேகமாக சொல்லுங்க. அப்போ யாரு? பவுலும் சீலாவும். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசி கேட்போம். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை பூலோகம் எங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு அந்த பிரதான கட்டளை, சீஷர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாய் இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் புறப்பட்டு செல்கிறார். இந்த பவுல் பெந்தகோஸ்தே நாளிலே மேல் வீட்டறையிலே இருந்த மனுஷன் அல்ல. அல்லவிட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே சிலரை ஆண்டவர் தம்மோடு கூட இருக்கும்படியாக தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட மனுஷரும் இந்த பவுல் அல்ல. ஆனால் பாருங்கள், சபை ஸ்தாபிக்கப்பட்டு ஆகிவிட்டது. அந்த சபையிலே ஆதி திருச்சபை எருசலேமிலே நிறைய அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, நிறைய கனம் பொருந்தின ஸ்திரீகள் விசுவாசியா இருந்தாங்க, சகோதரர்கள் இருந்தாங்க. ஆனா பாருங்க, இந்த பவுல் அப்பெல்லாம் விசுவாசியாவே இல்லை. அவர் சபையை விமர்சனம் பண்ணி கொண்டு நடந்த ஆள், அல்லவிட்டால் சபையை துன்பப்படுத்தின ஆள். இன்னும் நாம் பார்ப்போமே ஆனால் ஆமீன், பாருங்கள், சபைக்கு விரோதமாக செயல்பட்ட நபர். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பவுலை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் என்னை ஒரு சில காரியங்களே குறிப்பிடுகிறோண்டு. இந்த ஆவிக்குரிய சபைக்கு போகிற ஆளை பார்த்து பரியாசம் பண்ண ஆள்னா, அதுவும் இந்த அல்லேலூயான்னு எங்கள் ஊரில் ஒரு சகோதரி முதல்ல ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கள் கிராமத்தில் எங்கள் அண்ணன் தான் பாஸ்டராக இருந்தாங்க. ஆனாலும் பாருங்கள், பின்னால் எங்கள் சொந்தங்கள் அல்லவிட்ட பெரிய ஆட்கள் கூட சேர்ந்துட்டு அவங்க அலுமினிய தட்டுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அலுமினிய தட்டு. நானும் சத்தமாக சொன்ன ஆள் தான். ஊழ விடுவேன், கை தட்டுவேன், இந்த மாதிரிலாம் செய்த ஆள். என்னை ஆண்டவரை துதிக்கவும் அவருடைய நாமத்தை மைமைப்படுத்தவும் அதிகமாக அல்லேலூயா சொல்லவும் சொல்ல வைக்கவும் கர்த்தர் மாற்றினார். கரங்களை வீத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டீங்களா? ஆமாம். அதனால் எனக்கு ஒரு நல்ல நிச்சயம் உண்டு. இன்றைக்கும் இந்த ஆராதனைகளை, ஜெபங்களை, ஆவிக்குரிய அனுபவங்களை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிற நபர்களை ஆண்டவர் ரட்சிப்பார், அவருடைய நாமத்தை சொல்ல வைப்பார், அவர்கள் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ண அல்லேலூயா சொல்ல கர்த்தர் வைப்பார். ஆமென். சத்தமாக அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப ஆமீன். பாருங்கள், ரொம்ப கர்த்தர் நல்லவர். அதை ரொம்ப சொல்ல விரும்பலை. ஆனால் நான் சொல்லுகிற விஷயம், இன்றைக்கும் கர்த்தர் ரட்சிக்கிறார். அப்போ இதில் இன்னொரு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அப்போஸ்தலனாகிய பவுல் 9வது அதிகாரத்தில் தான் சந்திக்கப்படுகிறார். 8 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சபை பயங்கரமான வளர்ச்சி. முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. சபையில் உள்ள விசுவாசிகள் எண்ணிக்கை கிடங்காத அளவுக்கு பெருகிட்டாங்க, சீஷர்களும் பெருகிட்டாங்க. வேத வசனம் அப்படி பயங்கரமாக அதிவேகமாக பரவிட்டு இருக்கிறது. ஆனால் இதுக்கெல்லாம் பிறகுதான் இந்த மனுஷன் ரட்சிக்கப்படுறாரு, பரிசுத்தாவினால் நிரப்பப்படுறாரு. ஆண்டவருடைய அந்த பிரதான கட்டளை, பூலோகம் எங்கு எப்படியாவது எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணுங்கிற சிந்தையோடு அர்ப்பணிக்கிறாரு. இப்போ எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிடுறாரு. கரங்களை வீத்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இயேசு கிறிஸ்து ஆமீன். பாருங்கள், அதனால தான் சொன்னார், அந்த முந்தினோர் அநேகர் யாரா மாறுவாங்க? பிந்தினோராய் மாறுவாங்க. பிந்தினோர் அநேகர் யாரா மாறுவாங்க? அது இப்படி தான். இன்றைக்கு பாருங்கள், சிலர்
ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் பிந்தி வந்து சிலர் ரட்சிக்கப்படுவாங்க, 2020 ரட்சிக்கப்படுவாங்க, அல்லது 2023 ரட்சிக்கப்படுவாங்க. அவங்களுக்குள்ள ஆண்டவர் ஊற்றப்படுகிற அபிஷேகம், அவங்கள தேவன் தம்முடைய கிருபையினாலே வல்லமையினாலே நிரப்பப்பட்டு எல்லாரையும் விட அவங்க என்ன செய்வார்கள், ஓவர்டேக் பண்ணி கர்த்தருடைய நாமத்திற்காய் வைராக்கியமாய் மாறுவாங்க. இது இன்றைக்கும் நடக்கிறது. இதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. இப்படி நடந்தா நான் சந்தோஷப்படுவேங்கிறவங்க 2 கரங்களை வீத்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. சோத்திரம். ஆமென். பாருங்க, சில நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே நீர் ஜனங்களை கொண்டு வாங்க, எழுப்புதலை கொண்டு வாங்க, ஆண்டவரே நீர் ஆத்துமாக்களை கொண்டு வாங்க, ஜனங்களை பயன்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் பாருங்கள், திரளான ஜனங்கள் கர்த்தருக்காக எழும்பும் பொழுது எல்லாரும் அதில் சந்தோஷப்படுகிறதில்லை. இளைய குமாரன் மனம் திரும்பும் பொழுது மூத்த மகன் வந்து, அந்த அண்ணன் வந்து அதை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. அவன் உள்ளே வருகிறதற்கு மனதில்லாது இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் அன்பு தேவ பிள்ளை, கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்கள், அவருடைய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். பவுலும் சீலாவும் பாருங்கள், இப்படி சுவிசேஷ வேலைக்காய் ரொம்ப தீவிரமாய் அவர் வந்து அறியப்பட்டார். அவர் வந்து நீண்ட பிரயாணங்களை பண்ணினார். 3 பிரயாணங்களை பண்ணினார். பிரசங்கம் பண்றது மட்டுமல்ல, தலைவர்களை உருவாக்கினார். தலைவர்களை உருவாக்குறது மட்டுமல்ல, சபைகளை ஸ்தாபித்தார். இன்னைக்கு இப்படி உங்க ஒரு சபை இருக்கிறது போல் அவர் வந்து பிரசங்கம் பண்ணி அங்கங்கே சபைகளை ஸ்தாபித்தார். அதிலே மூப்பர்களை ஏற்படுத்தினார், அதிலே கண்காணிகளை வைத்தார். இப்படி 2வது அவர்களை விசிட் பண்ணினார். அதோடு விட்டு விடல, அவர்களுக்கு 2வது கடிதங்களை எழுதி அனுப்பினார். இன்னைக்கு நம்ம அப்டேட் ஆகிருக்கிறோம். இன்னைக்கு வந்து பாருங்க, வாட்ஸ்அப் குரூப் அல்லது ஆன்லைன் ப்ரேயர் இந்த மாதிரியெல்லாம் லிங்க் வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அதை வந்து பவுல் அன்றைக்கு இருந்த டெக்னாலஜியில் டாப் தான் கடிதம் எழுதுகிறது. கடிதமே நிறைய பேருக்கு வந்து எழுத தெரியாது, வாசிக்க தெரியாத ஒரு காலகட்டம் நம்ம பிதாக்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்தது. அப்போ பவுல் எங்கே இருந்தார் பாருங்க, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாகவே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அன்னைக்கு இருக்கிற டாப் டெக்னாலஜியை பயன்படுத்தினார். கரங்களை வைத்து அலலிய சொல்ல மாட்டீங்களா? 2வது, அன்னைக்கு இருக்கிற டாப் ரொம்ப ரிச் பீப்புள் மட்டும்தான் கப்பல் பிரயாணம் பண்ண முடியும். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நம்ம கதையே தெரியும். இந்தியாவிலே நடந்த சம்பவம் என்ன, யார் கப்பல் வைக்க முடியும், யார் கப்பலில் ஏற முடியும் என்று சொல்லி. ஆனால் அந்த அன்னைக்கு இருந்த அதி தீவிரமான பிரயாணம், அதிகமான பணங்களை செலுத்தி தான் கப்பல் பிரயாணம் பண்ண முடியும். அவைகளிலே பவுல் கப்பல் பிரயாணம் பண்ணினார். சில கப்பலுக்கும் சொந்தக்காரர் என்று சொல்லி அவரை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. இன்னும் பாருங்கள், இப்படிப்பட்ட மனுஷன் இயேசுவுக்காக பைத்தியமாய் மாறினார். எங்கும் போய் இயேசுவை பிரசங்கம் பண்ணினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்கள் பாருங்கள், அந்த இடத்துல லீதியாள் என்கிற ஒரு சகோதரி வந்து சந்திக்கப்படுகிறாள். அவள் வந்து அவர்களையும் ஏற்றுக்கொண்ட ஒரு விதத்தை வாசிக்கணும். அது மட்டுமல்ல, 14வது வசனத்தை பாருங்கள், 13, 14 நாம் சில வசனங்களை வாசித்து அந்த பகுதியை போகிறோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அன்பு தேவ பிள்ளைகளே, வேத வசனம் பிரசங்கிக்கப்படுகிற வேளையிலே எப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் நடக்கிறது என்கிறதை நீங்கள் அந்த விஷயத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே வேத வசனம் இன்றைக்கும் அநேகருக்குள்ளே மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது, ரட்சிப்பை கொண்டு வருகிறது. பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், அநேகர் உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் வேத வசனத்திற்கு நாம் அதிகமாய் செவி சாய்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மிகவும் கவனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த வேளையிலே அவள் வந்து வேத வசனத்தை கவனிக்கும்படி கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தருளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கும் நிறையவருடைய இருதயம் திறக்கப்படவில்லை. மனிதனுடைய இருதயத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக ஒரு ஓமையை சொன்னார். நல்ல நிலத்தில் விழுந்த விதை அல்லவிட்டால் அது எப்படிப்பட்டது இருந்தனால், நல்ல அழகான நிலம், பண்படுத்தப்பட்டு
நல்ல விவசாயத்திற்கு சில நிலங்களெல்லாம் பண்படுத்துவாங்க, கல்லெல்லாம் பிறக்கி போடுவாங்க, முள்ளெல்லாம் வெட்டுவாங்க, வேலி அடைப்பாங்க. இதே போல இன்றைக்கும் நிறைய இருதயங்கள் இருக்கிறதுங்க. மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் அங்கே காண்பிக்கிறார். சிலருடைய இருதயம்லாம் உலக கவலையினால தான் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும். உலக கவலை, ஐயோ நான் என்ன செய்வேன், ஐயோ நான் என்ன செய்வேன். கவலைப்படாதுங்க, ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். நீங்கள் தேவனால மறக்கப்படலை. உங்கள் காரியத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலக கவலை சிலருக்குள்ள வேத வசனம் விழும். ஆனாலும் பாருங்கள், அந்த உலக கவலை அவங்க கர்த்தருக்குள்ளே வளர முடியாதபடிக்கு உலக கவலை அவர்களை நெருக்கிவிடும். இன்னும் சிலருக்கு பாருங்கள், வேத வசனம் விழும், அது வழி அருகே விழுந்தபடினாலே பறவைகளை அதை என்ன செய்து விடும், புரைக்கிவிடும். இவங்க கவனிக்கவே மாட்டாங்க, இவங்க அப்படி தூங்கிடுவாங்க. இல்லாவிட்டால் பாருங்கள், வேற எதையாவது ஒரு கவனத்தில் இருப்பாங்க. அந்த வேளையில் தான் பாருங்கள், தங்களுக்கு முன்னால் ஏதாவது சின்ன பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கோம். அதை வச்சிருக்கிறவங்களும் சரி, தனக்கு பிள்ளை விளையாடுறத சந்தோஷமாக சர்ச்சில் பார்த்து ரசிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்காதுங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற எக்ஸாம்பிள், ரோட்டை வில்லுக்குறி மெயின் ரோட்டை கிராஸ் பண்ணும் பொழுது பிள்ளைய விட்டுட்டு கிராஸ் பண்ணுவீங்களா, இல்லாட்டி கையில் வச்சுட்டு கிராஸ் பண்ணுவீங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்கிறவங்க கையை வைத்து ஒரு அலிலியை சொல்லுங்க. அப்போ எப்படி கிராஸ் பண்ணுவீங்க? மடிக்குள்ளே வச்சுட்டு. நல்ல ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஆமே, எப்போ ரோட்டில் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணச்சில் அதுவரை இப்படி வச்சுருந்தாலும் கொஞ்சம் எப்படி வைப்பாங்க சொல்லுங்க, வாயை திறந்து எப்படி வைப்பாங்க? கொஞ்சம் கூட அணைச்சிச்ச பிள்ளைய நான் கீழே விட்டுறக்கூடாது. அதை ரோடை கிராஸ் பண்ணுறவங்களுக்காக நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். ஆமென், சத்தம் அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ ஜெப வீட்டில் நம்ம அப்படி பிள்ளைங்களை பழக்கணும். அப்படி பழக்கும் பொழுது என்ன உட்கார்ந்துருக்க பார்த்தீங்களா, இப்படி அழகாக உட்கார்ந்துருப்பாங்க. ஆமென், சத்தம் அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென், நம்ம ரொம்ப நேசிக்கணும். நான் எல்லா பிள்ளைங்களையும் நேசிக்கிறேன். ஆமென், பாருங்கள், அதனால தான் நம்ம பிள்ளைங்க இப்படி அழகாக அங்கே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த கருத்தையும் சொன்னேன். அவ்வளோ கவனமாக இருக்கும். நம்ம எதுக்கு வரணுப்போ வேத வசனம் அந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். வேத வசனம் விழும்பொழுது சிலருக்குள்ள அது விழுந்து முளைத்து பலன் கொடுக்க முடியாதபடிக்கு சாத்தான் முன்கூட்டியே வேத வசனத்தை என்ன செய்கிறான், எடுத்துட்டு போயிடறான். இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் விழும் பாறைக்கு மேலே விழுந்த விதைகள், அது விழுந்த உடனே டக்குன்னு வசனம் நல்லா இருந்து, இன்னைக்கு செய்தி நல்லா இருந்து ஆண்டவர் பேசினார். ஆனால் அவங்களால வேர் கொள்ள முடியாது, அங்கே மண் இல்லை. வேத வசனத்தை கேட்கிற அன்பு தேவப்பிள்ளை, தொடர்ந்து நீங்கள் அவைகளை நிலைத்திருக்கணும். அவைகளை ஆமென் பாருங்கள், வேத வசனங்களை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கணும். அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது அல்லவா, நான் வசனத்துக்கு செவி சாய்க்க வேண்டுமே என்று சொல்லிக்கொண்டு ஆமென் அதில் வேர்கொள்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். நல்ல நிலத்திலே விழுந்த விதையை போல நம்முடைய இருதயம் திறக்கப்பட்ட ஆமென் ஒரு நல்ல நிலையிலே காணப்படணும். கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில எல்லாம் விழுந்து இன்றைக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கிறதுனா அதில் கர்த்தருடைய கிரியைகளும் இருக்கிறது. அதுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம செவியில் வசனம் வந்தது போல தான் நம்முடைய நண்பர்களுக்கு வந்தது, நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு வந்தது, நம்மோடு கூட ஜபங்களுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் நம்ம காதில் வசனம் விழுந்தது போல தான் விழுந்தது. ஆனால் அவங்களுக்குள்ள வசனம் கிரிய நடப்பிக்கலை. ஆனால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை திறந்தபடியினால்தான் அந்த லீதியாளுக்கு என்ன நடந்ததோ அதே தான் நமக்கும் நடந்தது. வாசிங்க, அவளுடைய இருதயத்தை திறந்தபடியினால் அவளும் பாருங்க வசனம் கிரியை செய்த உடனே அவள் என்ன செய்தாள் பாருங்க, அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு அப்போ அவள் விசுவாசம் உள்ளவளாய் மாறினாள். அடுத்தது எண்ணினால் அவள் வருந்தி ஊழியர்களுக்கு எப்படியாவது நான் ஆசீர்வாதமா இருக்கணும், இவங்களை தாங்கணும், இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும், இவங்களுக்கு போஜனம் கொடுக்கணும் என்று சொல்லி அந்த நாட்களிலே அவளை கேட்டுக்கொண்டார்கள். இப்படி இருந்து பாருங்கள், அவர்கள் அந்த இடத்துல தங்கி சுற்றிலும் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். 16 வாசிக்கிறோம். 16 பாருங்க, இப்போ பிரச்சனைக்கு இப்போ அங்க இருந்துட்டு அவங்க ஜெயிலுக்கு போகக்கூடிய காரணம் என்ன? லீதியாளுடைய வீட்டில் இருந்தால். லீதியாள் ஒரு பாவப்பட்ட பெண் அல்ல, ஒரு பாவப்பட்ட குடும்பம் அல்ல. அவங்க சின்ன பிஸ்னஸ் பண்ணவங்க இல்லை. அவ என்ன பிஸ்னஸ் பண்ணா? ரத்தாம்பரம், அல்லாட்ட கோல்டு, டைமண்ட் பிஸ்னஸ் பண்றவா. அவருடைய வீடு அப்போ எவ்வளோ ரிச்சா இருந்திருக்கும். இந்த அப்போஸ்தலர்களை தங்க வைக்கிறதுக்கு அவளுக்கு வீட்டில் நிறைய மேல் போர்ஷன்லாம் இருக்குது. இந்த அதிகாரத்தில் இன்னொரு விஷயம் கூட நடந்திருக்கு. தீமோத்தேயுவையும் கூட பவுல் என்ன செய்திருக்கிறார், சேர்த்திருக்கிறார். ஃபஸ்ட்டு ஆமென் பாருங்கள், ஒரு சாட்சி உள்ள மகனை அவன் அப்படி சேர்க்கிற ஒரு காரியம். அப்போ ஒரு டீமாக தான் அங்கே தங்கி இருக்கிறாங்க.
இப்போ இந்த சுவிசேஷ வேலைக்காக வெளியில ஜெபம் பண்ண புறப்பட்டு போனது பேதுருவும் யோவானும் ஜெப வேளையிலே தேவாலயத்துக்கு போனது போல இப்போ ஜெபம் பண்ணும்படியாக 2 பேரும் மட்டும் போறாங்க. யாரெல்லாம் போறாங்க? பவுலும் சீலாவும் போறாங்க. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆனால் அந்த போஷகனை நீங்கள் கொஞ்சம் பொறுமையா வாசிப்பீங்கன்னா அவளுடைய வீட்டில் இவங்க 2 பேரும் வரல, அங்கு தீமோத்தேயு இருக்கிறார், இன்னும் பாருங்கள் சில பேர் இருக்கிறது தான் அங்க விஷயம். ஆனால் இவர்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணும்படியாக லீதியாளுடைய வீட்டில் இருந்து அவர்கள் எங்கே போகிறார்கள்? ஜெபம் பண்ணும்படி. நான் ஏற்கனவே சொன்னேன், யூதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே சினகோக் இருக்கும், சிற்றாலயம் இருக்கும், இவங்க கூடி ஜெபம் பண்றதுக்காக. இப்போ இந்த குறிப்பிட்ட ஜெப வேளையில அப்போஸ்தலர்களால வீட்டில் இருக்க முடியாது. இன்னைக்கு உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய அன்பை ருசித்த பிள்ளைகளால ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்காம வீட்டில் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னும் ஒரு உபவாச நாள்ல உபவாச கூட்டத்துக்கு வராம உபவாசிக்காம அவங்களால வீட்டில் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. இன்னும் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சபையில ஜெபம் நடக்கிற வேளையில நிமிர்ந்து வீட்டில் இருந்து தூங்குறதுக்கு என்னது வராது? இதுக்கே அப்படி அமைதியாயிட்டீங்க? மனம் என்ன செய்யாது? வராதுங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பாருங்கள், இந்த அப்போஸ்தலர்கள் தேவனால் தொடப்பட்டவர்கள், தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். இவர்களுக்கு அந்த ஜெப வேளையிலே இங்கும் ஒரு வார்த்தை அங்கே நாம் வாசிக்கிறோம் பாருங்கள், நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில். இது நாள்தோறும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. அப்ப லீதியாளுடைய வீட்டில் தங்கி இருக்கிற வேளையிலே அவங்க எவ்ரிடே பாருங்க, அவங்க ஜெபம் பண்ண போகிற இடத்து போகையிலே குறி சொல்கிற ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து அந்த குறி சொல்கிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். எத்தனை நாளா போய் இவங்க ஜெபம் பண்ண போயிட்டு இருந்தாங்க? லீதியாளுடைய வீட்டில் என்ன இவ்வளவு நாள் தங்கி இருந்தாங்களோ அவங்க ஜெப வேலையிலே கரெக்டாக போயிடுவாங்க. நீங்கள் எங்கே ஒருவேளை நாளைக்கு இது ஜாப் வேலை கிடைத்து நம்ம பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகலாம், நல்ல ஃபேமிலி செட்டப்போடு உங்களுக்கு திருமணம் முடியலாம், நல்ல வீடுகளில் இருக்கலாம், நல்ல வசதிகள் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கலாம். எங்கே இருந்தாலும் ஒரு விசுவாச பிள்ளை ஜெப வேளையிலே நீங்கள் ஜெபத்துக்கு போகணும். அப்போஸ்தலர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு எனக்கு தெரியும் எத்தனை சகோதரர்கள் சகோதரிகள் எங்கே போனாலும், எந்த விருந்து வீட்டுக்கு போனாலும் அவங்க பைபிளை வச்சுருப்பாங்க, இல்லாவிட்டா ஜெபம் பண்ணுகிறத நிப்பாட்ட மாட்டாங்க. எங்கே போனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஆராதிக்கிறத விட மாட்டாங்க. நாளைக்கு படிக்கிறதுக்கு ஒருவேளை வெளியில் எங்கேயாவது ஹாஸ்டலில் போய் தங்கி படித்தாலும் இதே போல் சர்ச்சுக்கு ஆண்டவர் தேடி என்ன செய்யணும்? போகணும். ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற இடத்துக்கு தேடி போகணும். அதான் ரொம்ப விஷயம். சில தம்பிகிட்ட, சர்ச்சுக்கு போனியாப்பா, நீ இருக்கிற ஹாஸ்டலில் எங்கேயாவது பக்கத்தில் சர்ச்சு இருக்கான்னு கேட்டால் ஆமான்னு ஒரு அடையாளம் சொல்லுவான். அதுக்கு அந்த பக்கம் சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. எங்கேயும் போகிறதில்ல, ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். கொஞ்சம் தேடி போகணும். ஒருவேளை கொஞ்சம் நடந்து தள்ளி போகணுன்னாலும் நீ மடிக்கக்கூடாது. வேலைக்காக நீ வெளிநாட்டுக்கு போகலாம், வெளி இடங்கள் இருக்கலாம், அங்கும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. சபை கூடி வருகிறதை இந்த பரிசுத்த வேதாகமும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஏன்னா நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு வேண்டிய போஜனம். 6 நாள் நல்லா புசிக்கிறோம், நல்லா சாப்பிடுறோம், நல்லா தூங்குறோம், நமக்காக நம்முடைய சரீரத்துக்காக வாழ்கிறோம். ஆனால் இந்த 7வது நாள் பாருங்கள், நம்முடைய ஆத்துமாவுக்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்கணும். பழைய ஏற்பாட்டில் நிபந்தனை என்ன தெரியுமா? 7வது நாள் உன்னுடைய சொந்த விருப்பத்தை ஒன்று நீ என்ன செய்யக்கூடாது? அதுலயே சொல்லுங்களேன். 7வது நாள் அது கர்த்தருக்குரியது. உன் சொந்த விருப்பத்தை ஒன்று என்ன செய்யக்கூடாது? அது கர்த்தருக்குரியது. அதனால தான் சிலவங்க அப்படி அந்த ஞாயிற்றுக்கிழமைன்னா கர்த்தரை ஆராதிக்கிறதிலும் அதுக்கு அடுத்த காரியங்களிலும் முக்கியத்துவம் கொடுவாங்க. ஏதாவது ஜெபக்குழு இருக்குதா, வாலிப பிள்ளைங்க பாருங்கள் முழுவதுமே அந்த நாட்களில் அர்ப்பணித்தரணும். சொல்கிறேன், எனக்கு ஒரு நண்பன் சொன்ன விஷயம், அவனுடைய மார்க்கத்தில் எவ்ரிடே பிள்ளைங்க ஈவினிங் ஆகுனா அவங்க பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க. எவ்ரிடே எல்லா நாளும் கொண்டு விட்டுருவாங்களாம், அந்த பெற்றோர் கொண்டு விட்டுறாங்க. அது பாருங்கள், நம்முடைய பிள்ளைகள் வாரத்துக்கு ஒரு நாளாவது அதிகமாக நீங்கள் சர்ச்சில் உங்கள் நேரத்தை செலவிடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், அங்கே நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அநேக நாள் செய்து கொண்டிருந்தாள். இப்போ பவுலுக்கு டக்குனு கொஞ்சம் ஆவியில வைராக்கியம் வந்துட்டு, கொஞ்சம் கோபம் வந்துட்டு அவர் சொல்லுகிறார், திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு. கரங்களை வியத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ஆவியை பார்த்து பேசு. அவள் ஒரு ஆவி அலக்களிக்கிறது.
என்ன ஆவி அலக்களித்து கொண்டிருந்தது என்று சொன்னால், நாம் அங்கே ஆமென் பாருங்கள், அந்த குறி சொல்லுகிற ஆவி அவளுக்குள்ளே இருந்து கொண்டு அவளை அப்படி பாருங்கள் குறி சொல்ல வைத்தது. இன்னைக்கும் பாருங்க, குறி சொல்ல வைக்கிறது, மந்திரவாதம் பண்ண வைக்கிறது. நம்ம மாவட்டத்துக்காக நம்ம அதிகமாக ஜெபம் பண்ண பாருங்க. லாஸ்ட் வீக் நம்ம தக்கலைக்கு பக்கத்தில் மணலில் நடந்த ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பாருங்க, விருந்துக்காக இங்கே ஒரு சென்னையில் கோயம்புத்தூரில் வேலை பார்க்குற ஒரு பிள்ளைங்க எங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கிறாங்க. வீட்டு முத்தத்துலேருந்து விளையாடிட்டு இருந்த சின்ன பிள்ளை, அவளை பக்கத்துலேயே ஒரு மந்திரவாதி என்ன டக்குன்னு தூக்கிட்டு போயிட்டான். பிள்ளை ஒரு ரூமில் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கிடையில் இங்கே கேஸ் கொடுத்தாங்க. நம்ம தக்கலை அந்த எஸ்ஏ அவர் ரொம்ப நல்ல ஃபாஸ்ட்டாக என்ன செய்தார், ஒர்க் பண்ணார். அதனால் அந்த குழந்தையை காப்பாற்றினாங்க. ஒரு டீமாக அவங்க ஃபுல்லாக தேடினாங்க. நிறைய அங்கே ஒருவேளை பிள்ளை கிணத்துல தவறி விழுந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் அடித்து சுற்றி நிறைய இடங்க அப்படி தேடினாங்க. கடைசியில் ஒரு வீட்டுக்கு மேலே சந்தேகம் வந்தது. ஏன்னா அங்கே பூட்டி இருக்குன்னு பார்த்து உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு மந்திரவாதி பூஜையெல்லாம் பண்ணி பிள்ளைய நரபலி செலுத்துக்கிறதுக்கு அவன் ரெடி ஆகிட்டு இருந்திருக்கான். பாருங்கள், இந்த பகுதியில் இவ்வளோ படித்த மாவட்டத்தில் இன்னும் மந்திரவாதத்துக்கும் இந்த குறி சொல்றதுக்கும் மக்கள் அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். நம்ம ஜெபங்கள் இன்னும் அதிகரிக்கணும். கரங்களை வீத்தி அலையிலேயே சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அவருக்கு அந்த சாருக்கு பேர் நெப்போலியன் நினைக்க, அப்படி தானே? அவருக்காக சோத்திரம். இப்படிப்பட்ட சின்சியர் அதிகாரிகள் ஆமேன் இன்னும் எழும்பணும். பாருங்கள், ஆண்டவர் ஆமேன் இன்றைக்கும் இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் பரிசுத்த வேதாகம காலகட்டத்திலே, ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்கள் காலகட்டத்திலே இருந்தது போல இன்றைக்கும் பாருங்கள், இந்த ஆவிகள் கிரியை செய்கிறது. அது ஒரு ஆவி, அது அநேக மனுஷனுக்குள்ளே போய் கொண்டு அவர்கள் இன்றைக்கும் மந்திரவாதங்கள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, யாகங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை நாடி செல்கிற ஜனங்கள் நம்ம ஊர்களிலே இருக்கிறாங்க. குறிச்சொல் கேட்கறது, என் பிள்ளைக்கு காரியம் என்ன, அல்லவிட்ட புருஷனு காரியம் என்னன்னு சொல்லி குறி கேட்க போகிறவங்க இருக்கிறாங்க. அது அந்த ஆவி அவங்கள்ட்ட என்ன செய்யும், பேசும், அந்த அசுத்த ஆவி. ஆனால் பிசாசை குறித்து நமக்கு ஒரு தெளிவு வேணும். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவனுக்கு கொல்லவும் அழிக்கவும் அல்லாமல் வேறொன்றுக்கும் அவன் என்ன செய்யான், வரான். ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அம்மீன் பாருங்கள், அவர் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகவே மனுஷகுமார் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். பிசாசுக்கு ஒரு தந்திரம் என்ன அப்படின்னு சொல்லுன்னா, அசுத்த ஆவி, ஈவில் ஸ்பிரிட் அப்படிம்பாங்க. அந்த அசுத்த ஆவிகள் மனிதனுக்குள்ள போகுது, மனுஷனுக்குள்ள போகுது. எப்படி தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரோ, அதே போல அந்த பிசாசனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள போய் அவனை துன்பப்படுத்தும், அவனை கஷ்டப்படுத்தும். பரிசுத்த வேதாகமத்திலே நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். ஒரு மனுஷன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் அந்த அக்கறைக்கு போகிற வேளையிலே ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் வருகிறான். அவனை பாருங்க, அந்த 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 ஆவி அவனுக்குள்ள அந்த அலக்களித்து அவனுடைய சரீரத்தை எல்லாம் என்ன செய்கிறது, கிழிக்கிறது. அவனுடைய சரீரத்தை கிழித்து அவன் ரொம்ப நாள் எங்கேயே வாசம் பண்ணுறான், கல்லறைகளிலே வாசம் பண்ணுகிறான். ஆனால் பாருங்க, இயேசு அவனை துரத்துறதை பார்க்கிறோம். அவனுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்தது? 6000 பிசாசுகள் இருந்தது. அந்த ஆவிகள் அவனுக்கு எப்பவுமே அதை அவனை வேதனைப்படுத்துகிறது. இப்போ அடுத்தது என்ன ஆகுதுன்னா, இயேசு அவனை சுகமாக்குகிறார். அவனுடைய சரீரத்திலிருந்து அந்த ஆவி போன உடனே அவன் நல்ல வஸ்திரத்தை போடுகிறான். நல்ல ஆமீன் பாருங்கள், இயேசுவினுடைய பாதத்திலே அவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கரங்களை வீத்தி அலையிலேயே சொல்லுங்களேன், ஆமீன். இன்றைக்கும் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பிசாசுனுடைய பிடியிலிருந்து இயேசு ஜனங்களை விடுவிக்கிறார். நல்ல அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க. போன வாரம் பார்த்தோம், அந்த வியாதிஸ்தனை இயேசுவின் வல்லமை பாய்ந்து வியாதியை குணமாக்கினது போல, யாருடைய சரீரத்திலே அந்த ஈவில் ஸ்பிரிட், அந்த பிசாசுக்கு அந்த ஆவி உள்ள போய் வியாதிகளையும் அல்லவிட்ட சில கஷ்டங்களையும் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும். மற்றவங்க எல்லாரும் உட்கார இடத்துல உட்கார வைக்காது, அல்லவிட்ட எப்படி உங்களை ரொம்ப நாளாக தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தில் இந்த அப்போஸ்தலர்கள் ஆமீன் அந்த ஆவியுடன் சொன்னார்கள். அந்த நேரமே அது புறப்பட்டு போனது போல, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொன்னது போல, இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் இன்றைக்கும் அசுத்த ஆவியை துரத்துகிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த வேதாகமம் வெளிச்சத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசை
வேத புஸ்தகம் எப்படி நமக்கு அடையாளம் காட்டுகிறது என்று சொன்னால், அவன் இருளின் அதிபதி. இயேசு இப்பொழுது ஒரு 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 அறையில டார்க்னஸ் இருக்குன்னு நினைச்சிடுங்க. அப்போ பார்த்து நல்ல பிரைட் உள்ள ஒரு லைட் அந்த அறையில போட்டா, அந்த லைட்டை போட்ட மாத்திரத்திலே அந்த அறையில இருந்த இருள் எல்லாம் அப்படி என்ன செய்யறோம், மாறிடும். இதே போல இயேசு நமக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிற இருள் எல்லாம் மாறிடும். ஏசியா தீர்க்கதரிசி அதை இப்படியாக சொன்னார், இருள்ல இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்ன செய்தார்கள், கண்டார்கள். இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தார். இதே போல இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்தா உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் மாறும். இயேசு உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வந்தா உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற இருள் மாறும். இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தால் எந்த பகுதியில சத்துரு போராடுகிறானோ அது மாறும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.